இந்த பானு ப்ரமோட்டர்ஸ் ஏற்கனவே இவங்க அமைச்ச மனைகள் மாதிரியே இந்த ஹை குவாலிட்டி சிட்டி மனைகளையும் மெயின் ரோட்லயே அமைச்சிருக்காங்க. இவங்க வியாபாரத்துல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் ரோட்டு பக்கத்துல மனை அமைச்சாதான் சீக்கிரமா வீடு கட்டி குடியேறவும் முடியும், அந்த வீட்டோட விலையும் சீக்கிரம் ஏறும். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க போல இருக்கு. சென்னை தாம்பரத்தில் இருந்து திண்டிவனம் செல்லும் இந்த சாலை மதுராந்தகம் டு மேல்மருவத்தூர் செல்லும் வழி. இதில் வலதுபுறம் செல்லும் சாலை காஞ்சிபுரம் செல்கிறது. இந்த சந்திப்பிலிருந்து 3வது கிலோமீட்டரில் உள்ள மொரப்பாக்கம் என்னும் இடத்தில் பானு ப்ரமோட்டர்ஸின் ஹை குவாலிட்டி சிட்டி அமைந்துள்ளது. நம் ஹை குவாலிட்டி சிட்டிக்கு செல்லும் இந்த சாலை தற்போது 2 வழி சாலையாக அமைந்துள்ளது. பிரம்மாண்ட மனைப்பிரிவை மொத்தம் 40 ஏக்கர்ல உருவாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த துறையில இவ்ளோ பெரிய மனையை உருவாக்கி இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ல சுமார் 1000 பேருக்கு மேல கலந்துகிட்டாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷம் மட்டும் இல்லங்க, ஆச்சரியமாவும் இருக்கு. கிட்டக்க இருக்கு. உங்களுக்கு இனிமே வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அர்ச்சனா சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேல்மருவத்தூர்ல வந்திருக்கு. லைக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பார்மசி இருக்கு, நர்சிங் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்கோர்ஸ் சென்னையில கூட பார்த்தோம்னா ஒரு 40 மினிட்ஸ் டிராவல் பண்ணி போனாதான் காலேஜுக்கு போக முடியும். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துல ஒரு காலேஜ், ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அப்புறம் பஸ் ஸ்டாப் இருக்கு. ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அண்ட் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்கோர்ஸ் மதுராந்தகம் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிட்டில விட்டு கொஞ்சம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு வீக்கெண்ட்ஸ்ல ஒரு 2 நாள் இங்க வந்து தங்கினா கூட அதுக்கப்புறம் சிட்டிக்கே போக தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். இன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். செயல்களை சாதாரணமான ரியல் எஸ்டேட் காரங்களால நிச்சயமா ஏற்படுத்த முடியாது. காசு மட்டுமே சம்பாதிக்கிறதுல குறிக்கோளா இருக்கிற நிறைய பேர் ஏதோ ஒரு டொக்கான இடத்துல மனையை அமைச்சு வாசல்ல 10க்கு 12 சைஸ்ல ஒரு தட்டியில நேம் போர்டு வச்சு ஆஃபருங்கிற பேர்ல பல கவர்ச்சியான திட்டங்களை சொல்லி மக்களான உங்க மனச திசை திருப்பி எப்படியாவது விக்கிறதையே குறிக்கோளா வச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில தன்னோட சொந்த பணத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இவங்க இந்த மனைப்பிரிவுக்கு நிறைய செலவு செஞ்சு அமைக்கிறாங்க.
அன்று அசோகர் சாலைகளில் மரங்களை நட்டார். இன்று நம் அரசாங்கம் வீட்டுக்கு ஓர் மரம் வளர்க்க சொல்கிறது. ஆனால் சிட்டியில் இப்போதுள்ள சூழ்நிலையில் வீட்டுக்கு ஓர் ரோஜா செடியை கூட நட முடியாத நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பானு ப்ரமோட்டர்ஸின் இந்த ஹை குவாலிட்டி சிட்டி வீட்டுமனையில் ஒரு மரக்கன்றல்ல 1000 மரங்களை உருவாக்கியுள்ளார்கள். இதனால் மனைகளுக்கு செல்லும் சாலைகள் மட்டும் அழகுபடாமல் சுற்றுப்புற தூய்மையும் மாசற்ற நல்ல காற்றும் கிடைக்கும். அன்றைய பழமொழி பணம் என்ன மரத்திலா காய்க்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று பணத்தை கொட்டி மரங்களாக உருவாக்கியுள்ளார்கள் இந்த ஹை குவாலிட்டி சிட்டியை பானு ப்ரமோட்டர்ஸ். இதற்காக இவர்கள் செய்த செலவுகளே பல லட்சங்களை தாண்டியுள்ளது.